எப்படியோ 2 மாசத்துக்கு ஒருக்கா நான் ஃபுல்லா எல்லா துணியும் எடுத்து போட்டு மடிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்பல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2, 3 ட்ரெஸ்ஸாவது இத மடிச்சு வச்சுக்கலாமா? இல்ல வேண்டான்னு எடுத்து வச்சிடலாமான்னு டபுள் மைண்டடாவே இருக்கும். ஏன்னா ரொம்ப புடிச்ச ட்ரெஸ்ஸா இருக்கும். ஆனா இப்ப போட்டா உடம்புல ஏறவே ஏறாது. கொஞ்சம் வெயிட் போட்டுருப்போம். சரி வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் போடுவோன்னு எடுத்து மடிச்சு வச்சுருவேன். ஆனா இடத்த தான் அடிச்சிட்டு இருக்குமே தவிர, அந்த பக்கம் கூட போமாட்டேன். வெயிட் லாஸும் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் திடீர்னு சரி யாருக்காவது குடுத்துரலான்னு எடுத்து சேர்த்து வச்சு ஒரு நாள் குடுத்துருவேன். குடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸ தான் தேடுவேன். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுமா? இல்ல த்ரோ பண்ற எல்லாருக்குமே அப்படி தோணுமான்னு தெரியல. இந்த முறை மடிக்கும்போது ஒரு 4, 5 கிட்ட எடுத்து வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டீ ஷர்ட் கிட்ட வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு. எனக்கா மனசே கேட்கல. ஏன்னா, நானாவது கொஞ்சம் யூஸ் பண்ணத தான் ஒதுக்கி வைப்பேன். அதுக்குன்னு ரொம்ப யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா, அவர் அப்படிலாம் இல்ல. யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாரு. அத போய் வேண்டான்னு போட்டுருவாரு. அவருக்கு எப்படின்னா, அந்த ட்ரெஸ்ஸ பிடிக்கலன்னா 1 டைம், 2 டைம் தான் போடுவாங்க. அது கூட ரொம்ப ஜாஸ்தி தான். அதே புடிச்சிருந்தா அவரோட ஹைட்டுக்கு, சைஸுக்கு பக்காவா இருந்தா அத 100 தடவ கூட போடுவாரு. கிழிஞ்சா கூட ஸ்டிச் பண்ணி குடுன்னு சொல்லி தச்சு போட்டுப்பாரு. அப்புறம் யாருக்காவது ட்ரெஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி நாள் ஒருக்க நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சுட்டு அப்புறம் குடுங்க. வீட்டு வேலையில எனக்கு புடிச்ச வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, துணி மடிக்கிறது தான். ஹேப்பியா பண்ணுவேன். இன்னும் சொல்லப்போனா மத்த வீட்லலாம் குமிச்சு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? மடிக்காம. அந்த மாரி நம்ம வீட்ல ஒரு நாளும் பார்க்க முடியாது. அதெல்லாம் சுட சுட கொடியிலேருந்து எடுக்கும்போதே மடிச்சு தான் கொண்டு வருவேன். ஆனா துணி துவைக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்காது. எதுவா இருந்தாலும் வாஷிங் மிஷின்ல போட்டுறது. அதே மாரி பாத்திரம் கழுவ ரொம்ப பிடிக்கும். மாப் போட சுத்தமா பிடிக்காது. உங்களுக்கு வீட்டு வேலையில என்ன வேலை பண்ண பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வழக்கமா பண்ற மாரி தான் சிக்கன் பிரியாணி பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு 65யும் பொரிச்சிருக்கேன். இன்னைக்கு பிளேட்டிங் ஃபுல்லா செம்ம திருப்தியா இருந்துச்சு.